சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கடலூர் இல புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். ஆர்எஸ்எஸ் அமைப்பில் சேர அரசு ஊழியர்களுக்கான தடை நீக்கப்பட்டிருக்கு. இது பாஜக ஆர்எஸ்எஸ்லாம் வரவேற்றிருக்கு. காங்கிரஸ் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்குது. ஏற்கனவே இதற்கான தடை ஏன் விதிக்கப்பட்டது, அது எப்போது விதிக்கப்பட்டது? ஆர்எஸ்எஸ் என்பதே துவக்கத்திலிருந்தே, அது 1925 துவக்கப்பட்ட பொழுதே மிகவும் வன்மையும், அதாவது வன்முறை செய்வதற்கான வாய்ப்புகளோடு இருக்கிற விதிமுறைகள் இருந்தது. அது மதவெறியை தூண்டிவிடுகிற ஒரு அமைப்பு. அது 1948 உத்தமர் காந்தியடிகளை RSS உறுப்பினராக இருந்த கோட்சே படுகொலை செய்ததற்கு பிறகு, அப்ப சர்தார் வல்லபாய் படேல் சுத்தமா எல்லாத்தையும் தடை பண்றார். ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரைம் மினிஸ்டர். அப்போ இந்த இதை தடை பண்றாங்க. மீண்டும் இவர்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து, எங்களை நாங்க இனிமே சரியா இருக்கோம், நாங்க அப்படி போக மாட்டோம் இப்படி போக மாட்டோம்னு சொல்லி 18 மாதங்கள் கழித்து வல்லபாய் படேல் அவர்களே மீண்டும் அந்த தடையை நீக்கிறார். திரும்பவும் அவர்களுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு ஊர்களிலும் வட மாநிலங்களில் பல மத கலவரங்களை உருவாக்குகிற நிலை. இதெல்லாம் வரும்பொழுதுதான் பசுவதை தடை சட்டம் இது வந்தது. பசுவதை தடை சட்டம் அந்த பிரச்சனை வரும்போது RSS ஊர்வலம் போய் பெருந்தலைவர் காமராசர் அவர்களை உயிரோடு எரித்து விடுவதற்கு வீட்டையே கொளுத்தினார்கள். ஏன்னா அவர் அந்த சட்டத்துக்கு எதிர்ப்பா இருக்காருன்னு சொல்லி RSS போய் ஊர்வலமாக போய் ஆயுதங்களோடு மட்டுமல்ல, நிர்வாண சாமியார்களும் அன்றைக்கு ஊர்வலமாக புறப்பட்டார்கள். இப்படி அநாகரிகமாகவும் வெறித்தனமாகவும் இருக்கின்ற RSS தடை செய்யப்பட்டது. இப்படி தடை செய்யப்பட்ட RSSக்கு இனி உங்களுக்கு அரசியலில் நேரடியாக ஈடுபடுவதற்கு எந்த உங்களுக்கு தகுதியும் கிடையாது, அதற்கான தரமும் கிடையாது என்று RSS-ஐ கடுமையாக காங்கிரஸ் அரசாங்கம் தடை செய்து நடவடிக்கை எடுத்தது. அதுக்கு பிறகுதான் ஜனசங்கம்னு ஒண்ணு தேர்ந்தெடுத்தானுங்க. அந்த ஜனசங்கம் என்பது இப்ப இருக்கிற பாரதிய ஜனதாவுக்கு தாய். அந்த ஜனசங்கத்தை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்தானுங்க. இப்போ அந்த நிலையில் வருகின்ற பொழுது RSS-ல அரசு ஊழியர்கள் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலையும் வந்துகிட்டு இருக்கும் பொழுது, வாஜ்பாய் கூட அதை ஒண்ணும் செய்யல. இந்த 10 வருஷமாக மோடியும் அதை செய்யல. நல்லா நினைச்சு பாருங்க. இதெல்லாம் RSS எவனாவது பேசுறவங்க கிட்ட கேட்கணும். ஏன் மோடிக்கு தெரியாதா 10 வருஷமா? அமித்ஷாவுக்கு தெரியாதா? நட்டாவுக்கு தெரியாதா? எல்லோருமே அன்றைக்கு பேசாமல் அப்படியே இருந்துகிட்டு இருந்தது. காரணம் என்ன? RSS அமைப்பு பல்வேறு வகைகளில் ரகசியமாக பல இடங்களில் ஊடுருவி பல காரியங்கள் செய்ய இவர்கள் கண்டுக்காம இருந்தானுங்க. அதே நேரத்துல இப்ப எதற்காக அந்த தடையை நீக்கணும்? அதைதான் நினைச்சு பார்க்கணும். RSS மோகன் பகவத் கடந்த 1 மாத காலமாக மோடியை கடுமையாக தாக்குதல். மோடி RSS கருத்துக்களுக்கும் மீறி அதற்கும் மேல தன்னை ஒரு பெரிய தலைவனாக, தான் தெய்வ பிறவி, தான் கடவுளின் அவதாரம் என்று பேசியதையெல்லாம் மோகன் பகவத், RSS மோகன் பகவத் பல்வேறு இடங்களில் மிக கடுமையாக தாக்கி பேசினார். யாருக்கும் அந்த மாதிரி சொல்லக்கூடாது, உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது, எப்படி அதுன்னு கடுமையா பேசினார். அது மட்டுமல்ல, RSS கொடுக்கின்ற பரிந்துரைகளை இவர் மோடி ஏற்றுக்கொள்ளாமல் வேறு விதமாக அவர்கள் சுயநலத்தோடு கலந்து கொண்டது. அயல் நாடுகளிலும் மோடி சென்று பல்வேறு சமய சந்தர்ப்பம் இருப்பவர்களோடும் பழகி கார்ப்பரேட் கம்பெனிகளின் பிரைம் மினிஸ்டராக ஆனதை RSS அவர்களுக்கு சொந்தமான கார்ப்பரேட் கம்பெனியை மீறி மோடி போனது. அரபு நாடுகளுக்கு போனது, ஐரோப்பிய நாடுகளில் தொடர்பு வச்சது, ஆஸ்திரேலியாவிலே தனியாக அவருடைய கூட்டத்தோடு கொண்டாடியதெல்லாம் தடுத்து கடுமையாக எதிர்த்தவுடன் இன்றைய தேர்தல் ஒரு பாடமாக RSS என்ன பண்ணுது? RSS ஊழியர்கள் பிஜேபிக்கு வேலை செய்யல வட மாநிலத்துல. அதை குறிப்பா நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா, உத்தரப்பிரதேசம், UP-ல இவ்வளவு பெரிய அடி இவர்களுக்கு விழுந்தது. அங்க இருக்கின்ற யோகி வகைராக்களும் RSS வகைராக்களும், இந்த RSS காரன் கீழே இருக்கின்ற அந்த ஃபீல்டு ஒர்க் பண்றவன் எல்லாமே ஆஃப் ஆயிட்டான். ஆஃப் ஆயிட்டு மாற்று கருத்துள்ளவர்களோடு இணைந்தவுடன்
மோடிக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க ஆரம்பித்தார்கள். அந்த எச்சரிக்கைக்கு ஒரு விளைவாக இன்னைக்கு திடீர்னு இனிமேல் RSS இருப்ப உறுப்பினராக அரசு ஊழியர்களும் சேரலாம்ன்றது நீண்ட காலமாக RSS போட்டு வருகின்ற ஒரு திட்டம். அதை மோடி ஓகே பண்ணிட்டார். இனிமே அவங்க எல்லாம் நன்றி சொல்லுவாங்க, பெரிய பாராட்டுவாங்க, கொண்டாடுவாங்க. மோடிக்கு RSS துணை இப்பொழுது தேவையாக இருக்கிறது. அதுக்காக இதை செய்திருக்கிறாப்ல. இன்னும் ஒண்ணு, எல்லா அரசு பொது துறை நிறுவனங்களிலும் RSS காரர்களாக அனைவரையும் மாற்றி எல்லா வகையிலையும் இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசு வளர்ச்சி நிலை என்பதையெல்லாம் குறைத்து கிளர்ச்சிகளை, வன்முறைகளை தூண்டி இஸ்லாமியர்கள், கிறித்துவர்கள் என்கிற சிறுபான்மையினர் அத்துணை பேருக்கும் தொல்லைகளை தருவதுன்னு முடிவு பண்ணிட்டானுங்க. ஆக இது ஒரு ஸ்டெப்பு. இனிமேல் பிஜேபி RSS ஒவ்வொரு வேலையும் செய்ய போகிறது. அதை செய்வதற்கான ஒரு சின்ன உதாரணங்களாகத்தான் ஒன்னா நாம பார்த்துக்கிட்டே வர முடியும். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. மத்திய பட்ஜெட்ல தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் வச்சது. முதலமைச்சரும் அதற்கான கண்டனங்கள்லாம் தெரிவித்தார். எல்லாருமே சொன்னீங்க, எதிர்கட்சி தலைவரும் அதை புறக்கணிக்கிறாங்க தமிழ்நாட்டை அப்படின்லாம் சொன்னார். இப்போ இது குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லும் பொழுது, பட்ஜெட்ல மாநிலங்களின் பெயர்கள் குறிப்பிடாதது தற்செயலான நிகழ்வு. பிப்ரவரியில் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்ல கடந்த 23ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட முழு பட்ஜெட்லையும் பல மாநிலங்கள் பெயர்கள் குறிப்பிடப்படல. அதற்காக அரசின் திட்டங்கள் அந்த மாநிலங்கள் பயனடையவில்லை என கூற முடியாது. இன்னும் பாஜக என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் ஆட்சியில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்ல பேர்லாம் இருந்ததுன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? அந்த கேள்வி எழுப்புறாங்க. அதாவது ஒன்னு அடிப்படையில புரிஞ்சுக்கணும். நம்முடைய மக்களும் நம்முடைய தலைவர்களும், எங்களுடைய தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களும் தமிழ்நாடு என்ற பேர் கூட இல்லை அப்படின்னு சொல்லும் போது, நிர்மலா சீதாராமனுக்கு சேர்ந்துகிட்டு இப்ப குரல் கொடுக்குறவங்களும் அதனுடைய அர்த்தத்தை என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? என்ன பேப்பர்ல தமிழ்நாடுன்னு எழுதி படிக்கிறதா? படிச்சுட்டு போறத முதலமைச்சர் சொன்னாரா? அப்படி அல்ல. நன்றாக தெரிஞ்சு கொள்ளும், விவரம் புரிஞ்சவன் தெரியும். ஏன் திரும்பி கூட பார்க்காம போற அப்படின்னு ஒருத்தனை கேட்டா என்ன அர்த்தம்? பல்வேறு வேலைகள் நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு இருந்தான், வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறவன் திடீர்னு அப்படியே போகும்போது திரும்பி பார்க்காம போனா என்ன அர்த்தம்? திரும்பி பார்க்கறதுக்காக மட்டும் சொல்றது இல்ல, இந்த கேள்வி வேலைகளுக்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னு கேட்கறது தமிழ்ல அது ஒரு அர்த்தம். அந்த மாதிரிதான் ஒண்ணுமே செய்யல. மெட்ரோ ரயில் நீதான் அறிவிச்ச 3200 கோடி இன்னைக்கு மாநில சர்க்காரே செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் பல ஸ்டேட்ஸ்ல, பல மாவட்டங்கள்ல, கோயம்புத்தூர், மதுரை போன்ற இடங்களில் நீதான் முதல்ல நாங்க கேட்டோன்னு நாங்க செய்வோம்னு சொன்ன, அதுக்கும் ஒரு பைசா கூட ஒதுக்கல. இதெல்லாம் இருக்கிறது மட்டும் அல்ல, ரொம்ப வருத்தத்தோட நம்முடைய முதல்வர் அவர்கள் மிக அழகாக சொன்னார், உன்னுடைய ஆட்சியை இது காப்பாற்றுமே தவிர இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கு இது உதவாது. மைனாரிட்டி கவர்மெண்டாக இருந்த உன்னை மெஜாரிட்டி கவர்மெண்டாக காட்டக்கூடிய 2 மாநிலங்களுக்கு நீ வாரி கொடுத்திருக்க. நாங்க அதை வேணாம்னு சொல்லல, ஏன் எங்களை பார்க்கல, ஏன் எங்க பக்கம் திரும்பல என்றெல்லாம் கேட்டுட்டு தான் பேரு கூட சொல்லலையா நீ அப்படின்னும் பொழுது, அதன் உள்ளே இருப்பது தமிழ்நாடு, தமிழர்கள் என்பது உங்கள் சிந்தனையில் கூட இல்லையே என்ற வேதனையை நம்முடைய முதலமைச்சர் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை புரிஞ்சிக்காம உளறிக்கிட்டு கிடக்கிற அந்த நபர்களை பற்றி நாம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. 2004 இருந்து 2014 வரைக்கும் 6 ஆண்டுகள் நிதிநிலை அறிக்கையில தமிழகத்தின் பெயர் இடம்பெறவில்லை அப்படிங்கிறாங்க. அப்பெல்லாம் இந்த மாதிரி எதிர்த்து குரல் கொடுத்தீங்களா, தமிழ்நாடு பேர் இடம்பெறவில்லைன்னு அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நிர்மலா பேரை சொல்ல, எங்களுக்கு நீ பேரை படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை, எங்க மாநிலத்திற்கு, எங்க தமிழ்நாட்டிற்கு என்ன செய்த என்பது அதனுடைய கேள்வி. அதான் அதுல இன்னொன்னு சொல்றாரு, அதுல இன்னொன்னு சொல்றாரு, 2004 இருந்து 2014 வரை 10 ஆண்டு கால காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியில தமிழகத்துக்கு சிறப்பு திட்டங்கள் மூலம் ஒதுக்கப்பட்ட நிதி 8054 கோடி. மோடி அரசின் 10 ஆண்டு கால பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி 1,05,150 கோடி அப்படிங்கிறாரு. இதெல்லாமே அரசாங்கத்திற்கு, அதாவது திட்டங்களுக்கு ஒதுக்குறது என்பது ஒரு தொகை இருக்கு. நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சு, நாம கேட்கறதுனுடைய கேள்வியின் அர்த்தம், ஒரே விஷயங்கள் நடக்குது. பேரிடர், அந்த பேரிடர் வெள்ள நிவாரணம் எல்லாம் நடக்குது. நீயும் பாக்குற, ஆய்வறிக்கை கொடுக்கிறோம். 37,000 கோடி கேட்டா 276 கோடி சட்டப்படியாக கொடுப்பது. இந்த கேள்வியில நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இதுல வருது.
சட்டப்படியாக நம்முடைய வரி பணத்தை கலெக்ட் பண்ணி மாநிலத்திற்கு தரக்கூடிய அந்த நிதிகளை தருவது என்பது அந்த 276 கோடியை தந்துட்டு, அதே போல வட மாநிலங்கள்ல பீகாராக இருக்கட்டும், இன்னும் அது சார்ந்த அசாம் போன்ற மாநிலங்களுக்கு 13,700 கோடி 18,000 கோடி கொடுத்திருக்கிய. அதுக்கு என்ன காரணம்? ஏன் இங்கு பாதிக்கப்பட்டது கூட உனக்கு தெரியலையான்ற கேள்விக்கு பதில் சொல்லாம அதை திசை திருப்புவதற்காக அப்பெல்லாம் ஏன் இப்படி சொல்லலாம்? அதை விட 1962 1964 1.5 லட்சம் தான் கொடுத்தாங்க, 17 லட்சம் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல. அன்றைக்கு கொடுத்த அந்த 17 லட்சத்துக்கு இன்றைக்கு இருக்கிற வேல்யூ என்ன? நீ எதை ஒப்பிட்டு எதோட பேசுற? 2004 2022 ஒன்னா, 2020 ஒன்னா? அன்னைக்கு ஒரு பொருளுடைய விலையை என்ன வச்சிருந்தாங்க? இன்னைக்கு உன்னுடைய பிஜேபியினுடைய ஆட்சி 10 வருட காலத்துல கிழிச்ச கிழி எங்களுக்கு தெரியாதா? ஜிஎஸ்டிய போட்டு எல்லா மக்களையும் பிடிச்சு தள்ளுற ஜிஎஸ்டிய. இதெல்லாம் நாங்க கேட்கிறோம். ஏழை மக்கள் சாதாரணமாக உணவு சாப்பிட போனா அதுக்கு ஜிஎஸ்டி போடுறான். 40க்கு 40 திமுக கூட்டணி ஜெயிச்சிருச்சு, பாஜக கூட்டணி வரல, பாஜக கூட்டணியில் ஒரு இடத்துல கூட வரல, அதனால பழி வாங்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க? உத்தரப்பிரதேசத்துக்கும் தான் தரல, பாஜக ஆளுடைய உத்தரப்பிரதேசத்துக்கும் தரல, மணிப்பூருக்கு தரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல. அடுத்த நிதியாண்டுகள்ல வரும். அவங்க சொல்லுவது ஏதோ ஒரு காரணங்களுக்காக சொல்றது. இப்ப நான் சொல்லிக்கிட்டு வந்த அந்த கருத்து, அந்த நிலையை நீங்க நினைச்சு பாருங்க. தமிழ்நாடு எப்படியெல்லாம் புறக்கணிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு கார்ப்பரேட் கம்பெனிகள், அந்நிய நாட்டில் இருக்கின்ற கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அவருடைய டாக்ஸ் என்ன பண்ண தெரியுமா? 40% இருந்த டாக்ஸ 35% மாத்தலாம். 5% இந்த பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு காலமிக்க விடுகின்ற வேலையை செய்யறதுக்கு காரணம் என்ன? 5% எடுத்தியேன்னு நம்ம கேட்டா அன்னைக்கு அந்த இடத்துல இந்த பதில்கள்லாம் கிடையாது. அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு பொறுப்புணர்வு இருக்கணும். தமிழ்நாட்டுக்கு நாங்க இதெல்லாம் சொன்னதை இப்ப எங்களால் முடியல, நாங்க இப்ப செய்ய போறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை விட்டுட்டு நான் அந்த மாநிலத்துக்கு செய்யல, இந்த மாநிலத்துக்கு செய்யல. நீ எந்த மாநிலத்திற்கு செய்யற என்பது எங்களுடைய கேள்வி அல்ல. எங்கள் மாநிலத்திற்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் நீ செய்திருக்கின்றது என்ன? கொடுத்திருக்கிற வழக்கமாக மாநிலங்களுக்கு நம்முடைய டாக்ஸ, இன்னொன்னு தெரியுங்களா? இந்தியாவிலேயே வரி செலுத்துவதில், வரி கட்டுவதில் மாநிலங்களுக்கான அந்த ஜிஎஸ்டி மூலமாக கொடுக்கறதுல தமிழ்நாடு நம்பர் 1 ஃபர்ஸ்ட். இங்கிருந்து இவ்வளவும் பெற்றுக்கிட்டு போய் இங்க இருக்கிற மக்களுக்கு ஏதாவது நன்மையை செய்யணும்னா அது இருக்கு இது இருக்குன்னு காரணங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் ஒன்று, 40க்கு 40 திமுக ஜெயிச்சதுனால நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அறிவி பார்ப்போம். அதுக்கு பிறகு உனக்கு என்ன இங்க வேலை? உன் கட்சிக்கு என்ன இங்க வேலை? உன் கட்சியை கலைச்சிட்டு போக வேண்டியதானே? தமிழ்நாட்டுல என்ன உனக்கு இருக்கு வேலை? உன்னதான் மக்கள் ஏத்துக்கலன்னு சொல்றீல்ல. மக்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா இதுக்கு முன்புலாம் பல ஆட்சிகள் இருந்திருக்கு, எல்லா கட்சியும் இருந்திருக்கு. எல்லா கட்சியினுடைய ஆட்சியிலையும் அவர்களுக்கு வாக்களிக்காத தொகுதிகளுக்கெல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்களா? இப்ப நம்ம வெற்றி பெற்று வரோம், வெற்றி பெற்று வந்தா இந்த சட்டமன்ற தொகுதிக்கு செய்யக்கூடாதுன்னு இருப்போமா? இல்ல ஒரு எம்பி ஜெயிச்சுட்டு இந்த பகுதி எனக்கு ஓட்டு போடலன்னு அங்க செய்யக்கூடாதுன்னு இருக்கலாமா? ஒரு மக்கள் பிரதிநிதியாக வந்துட்ட பிறகு ஒரு உண்மையான தார்மீகமான ஒரு மக்கள் அரசு என்றால், ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கின்ற அரசு என்றால் அனைவருக்கும் அனைத்தும். அதைத்தான் எங்களுடைய தலைவர் பதவியேற்கும் போதே சொன்னார். நான் வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்காதவர்களுக்கும் முதல்வராக இருந்து அவர்களுக்கு நல்லது செய்வேன். அதுதான் முதலமைச்சர், அதுதான் பண்பாடு, அதுதான் ஒரு அரச பீடத்திற்குரிய ஒரு கம்பீரமான ஒரு தரம். அந்த தரத்தோட நீ இருக்கணும்னு பார்த்தா, நான் இங்க ஓட்டு போடல செய்யல, அங்க ஓட்டு போடல இங்க செய்யல அப்படின்னா நீ என்ன இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டரா உட்காந்துருக்கியா? இல்ல ஏதாவது பகுதிக்கு பகுதி பிரைம் மினிஸ்டரா உட்காந்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு போங்களேன். ரயில்வே பத்தி பேசல, ரயில்வேக்கு நிதி ஒதுக்கலன்னு சொல்றீங்க. அவர் மத்திய அமைச்சர் அஸ்வினி அவர் சொல்றாரு 6300 கோடி தமிழகத்துக்கு ஒதுக்கியாச்சு. ரயில்வே பணி திட்டம் நடக்கணும்னா தமிழக அரசு தான் நிலம் கையகப்படுத்துறதுல உதவணும், அதெல்லாம் செஞ்சு கொடுத்தா நம்ம ரயில்வே திட்டம் நிறைவேறும். தமிழக அரசு ஒத்துழைக்காததுனால ரயில்வே திட்டங்கள் அப்படியே கிடக்கு. நாம சொல்ல வர்றது என்ன தெரியுங்களா? நடந்து கொண்டு இருக்கிற வேலை,
நடந்து கொண்டிருக்கிற வேலையில என்ன உனக்கு வந்து நிலம் ஒதுக்கல? இப்ப சென்னையில எல்லாருக்கும் கண்ணுக்கு எதிர நடக்குது இல்ல மெட்ரோ, அதுக்கு என்ன நம்ம என்ன இது நிலம் ஒதுக்கலையாம? இல்ல கோயம்புத்தூர்லயும் மதுரையிலயும் நம்ம ஒதுக்க மாட்டோம்னு சொன்னோமா? ஏற்கனவே ஒதுக்கி வேலை நடந்துகிட்ட எய்ம்ஸ் என்ன கிழிச்ச இல்லையா? 2014 2015 அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ், 2018 நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டிய எய்ம்ஸ் இன்னும் சுற்றுச்சுவரே கட்டி முடிக்கல, காம்பவுண்ட் வாலே கட்டல. காம்பவுண்ட் வால் கட்டுறதுக்குள்ள இந்த நட்டா போய் அங்க உக்காந்துக்கிட்டு 90% வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வந்த ஆள் தான் இந்த நட்டா. எதுக்கு இதெல்லாம் நம்ம சொல்றோம்னா, அவர்கள் எல்லாவற்றையும் சொல்லுவார்கள், ஆனால் எதையும் சரியாக செய்ய மாட்டார்கள். நீங்க நிலத்தை கொடுத்தாலும் வாங்கி வச்சுட்டு அதை இதை கொடுக்கல அதை கொடுக்கலன்னுமா. ரயில்வேக்கு இப்போ ஒதுக்கணும்னு சொன்னது என்ன தெரியுங்களா? வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் ரயில்வேக்கு ஒன்றிய அரசு ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அது செய்ய வேண்டிய செலவு, சம்பளம் கொடுக்கறதுல இருந்து அந்த ரயில்வே நிலையத்தின் பராமரிப்புல இருந்து ட்ரெயின்களுக்குரிய பராமரிப்பு செலவுல இருந்து வருடம் வருது இல்ல, இதையெல்லாம் சொல்லி ரயில் நிலையத்திற்கு கொடுத்துட்டேன். இது என்ன பேச்சு? இது யாராவது பேசலாமா? இது அசிங்கமா இல்ல? தப்பு. அதே மாதிரிதான் நீங்க ரயில் நம்ம பேசிட்டு வரோம், அவனுக்கு வந்து இந்த டூப்பஸ்ட் வேலையை செய்யறாங்க, டூப்பஸ். ஆனா ஒண்ணு, இந்திய ராணுவத்திற்கு இந்த பட்ஜெட்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டு பாருங்க. இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதுகாக்கக்கூடிய ராணுவத்திற்கு இந்த பட்ஜெட்ல என்ன அறிவிச்ச? ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலும் முதல்ல ராணுவத்தை கவனிப்பாங்க, இதுல அது கூட கிடையாது. ஆக இவர்களுடைய நோக்கம், இவர்கள் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள்? முக்கியமாக டிக்டேட்டர்ஷிப், சர்வாதிகாரம், ஆளுமை. நாங்க இப்படிதான் இருப்போம், நீ எதை வேணா செஞ்சுக்கிட்டு போ, எங்களுக்கு எதை பத்தி கவலை கிடையாது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் ஒரு நடவடிக்கை இருக்கு இல்லையா? அதுதான் இப்ப RSS அந்த இதை ஒண்ணு செஞ்சது. இதற்கு முந்தைய ஒவ்வொரு மாநிலங்களிலும் இவர்கள் செய்து கொண்டு இருக்கிற திட்டங்கள். இப்ப மணிப்பூர் கலவரம் ஓஞ்சுதுரா அப்படின்னு சொல்லும் போது பக்கத்து மாநிலத்துல கலவரங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பல இடங்கள்ல அதை எட்டி கூட பார்க்காத இவங்க தலைவர் மோடியை வச்சுக்கிட்டு இவங்க வந்து நம்மளை பார்த்து கேள்விகள் கேட்கிறார்கள். நாம கேட்பது அமைதியாக உண்மையாக. இன்றைக்கு 13 துறைகளில் நம்முடைய இளைஞரணி செயலாளர், நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர், என்னுடைய பாசத்திற்குரிய தம்பி உதயநிதி ஸ்டாலின் நேற்று கூட சொன்னார், இந்திய துணைக்கண்டத்தினுடைய கணக்குகளில் இருந்து அவங்க வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் இருந்து 13 துறைகளில் தமிழ்நாடு முதன்மையான இடத்தை பெற்றிருக்கிறது. இப்படி நெருக்கடி கொடுத்த பிறகும், நிதி ஆதாரத்தை தடுத்த பிறகும், அதிகாரங்களை பறித்த பிறகும், நிர்வாக திறமையின் காரணமாக நம்முடைய முதல்வர்களுடைய இந்த ஆட்சி 13 துறையில முதன்மை வந்திருக்கு. ஆனா இவர்களுடைய ஆட்சியில என்ன கிழிக்குது? யூபியினுடைய நிலைமை என்ன? இப்ப யூபியில எல்லாமே அவுட்டுன்னு சொல்லிட்டான். எல்லாமே பரிதாபமாக மக்கள் கத்துறாங்க, போறாங்க. ஹாஸ்பிட்டல் எல்லாம் எதுவுமே இல்லைன்றான். மருந்து ஒண்ணு இல்லை. ஏன்? டாக்டர்ஸே இல்ல, போதுமான டாக்டர்ஸே. இப்படி ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற பிஜேபி அதெல்லாம் போய் சரி பண்ணிக்கிட்டு இனி நம்முடைய தமிழ்நாட்டில் முறையாக ஒழுங்காக நாங்க கேட்கிற எங்க முதல்வர் கேட்பதை ஒழுங்காக கொடுக்கணும்னு தான் நம்ம கேட்கிறோம். வேற ஒண்ணு நம்ம ஒண்ணு தனியாக இவங்களை கேட்கல. இப்ப வேலையில்லா திண்டாட்டத்தை பாத்தீங்களா? வேலையில்லா திண்டாட்டம், அதுக்கு பதில் சொல்லுங்க. இவனுங்கள 25,000 பேரு ஏர் இந்தியா இல்லையா, 20,000 வேக்கன்சி எடுக்கிறதுக்காக 2,500 வேக்கன்சிக்காக 25,000 பேர் மனு போட்டுட்டு அங்க போய் நிக்கிறாங்க வேலையை தேடிட்டு. யார் ஏர் இந்தியாவில். அதை போலத்தான் இன்னொரு இதுலயும் இப்படி பண்ணானுங்க. இவர்களுடைய மத்திய அரசாங்கத்தின் மூலமாக இன்னொரு துறையில ஒரு அறிவிப்பு கொடுத்தா 48 லட்சம் பேர் யூபியில தான் 48 லட்சம் பேரு மனு போட்டுட்டு நிக்கிறாங்க. அப்போ வேலை இல்லாத இளைஞர்கள் தவிக்கிற தவிப்பு. நான் வருடத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு அளந்த அளப்பு. யாரு? மோடி அளப்பு. இந்த அமித்ஷா, இந்த கூட்டம், இவர்கள் இப்ப 4 கோடி ஆக்கிட்டானுங்க பொய் சொல்றதுக்கு. ஆக இவர்கள் எதையும் சொல்லுவார்கள், செய்ய மாட்டார்கள். செய்தாலும் கூட அதிலே வேண்டுமென்றே திட்டமிட்டு குறைபாடோடு செய்து முடிப்பார்கள். இவர்களுடைய நோக்கம் இந்தியா முழுவதும் RSS-ஐ
அனைத்து துறைகளிலும் புகுத்தி அதன் மூலமாக ஆதிக்கத்தை உருவாக்குவது என்பது தீவிரமாக இறங்கியிருக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் தான் இப்ப அரசு ஊழியர் RSSல மெம்பர் ஆக்கலாம்னு சொன்னது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தெரியும் நம்மளுடைய வேலை. நிதி ஆயோக் கூட்டம் இதை முதலமைச்சர் புறக்கணிப்பதாக சொல்லியிருக்கிறாரு. இப்படி புறக்கணிக்கிறது தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லதில்லை. உங்களுக்கு நிதி ஒதுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பிரதமரை சந்திக்கலாம், அதை பற்றி விவாதிக்கலாம், கேட்டு பெறலாம். அதுக்காக இந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறது சரியில்லை அப்படிங்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன். நம்முடைய முதல்வர் அவர்கள் மிக தெளிவாக பட்ஜெட்டினுடைய நிலைப்பாட்டை அறிக்கையில கொடுத்தார். நாம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனா எதை எடுத்து சொன்னாலும் எதை எழுதி கொடுத்தாலும் பேப்பரை தூக்கி வெளியில போடுற மாதிரி அலட்சியப்படுத்துவாங்க. நம்மளுக்கு ஏற்கனவே அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு எதுவும் இல்லைன்னு. இப்ப அங்க ஒரு தடவை போய் அதை கேட்கணுமா? தேவையில்லை. ஆனால் இந்த அரசுக்கு தேவையானவைகளை நாங்கள் உரிய முறையில் மத்திய அரசாங்கத்திற்கு நிதி அந்த அமைப்புக்கு நாங்க கொடுக்கதான் போறோம். ஆனால் முதல்வர் அவர்கள் அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. மரியாதை இருக்கிறதான் அவரு போகணும். மதிக்கவே மாட்டார்கள் என்கின்ற இடத்திற்கு போய் வேடிக்கை பார்த்துட்டு வர்றதுக்கெல்லாம் நம்ம முதல்வர் தயாராக இல்லை. ஆக அவருடைய கருத்து என்பது தமிழ்நாட்டு மக்களின் கருத்து. தமிழ்நாட்டு மக்களின் சுயமரியாதை, தமிழ்நாட்டு மக்களுடைய தன்மானத்தினுடைய வெளிப்பாடுதான் அந்த கருத்து. அப்பவாவது அவனுங்களுக்கு மூஞ்சில அடிச்சா மாதிரி ஒழுங்கா தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு நினைக்கட்டும்ன்றதுக்கு தான் நாம போகாமல் இருக்கிறோமே தவிர வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.